இந்த படத்துக்காக நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். இந்த படம் திரையில் பார்க்குறதுக்காக. இதில் இந்த நான் தான் அங்கே பண்டா நல்ல முத்து பேரண்டா தம்மா துண்டு சண்டையை பெருசாக ஊதி விடுவாண்டா அப்படின்ற பாட்டை வந்து எழுதி பாடியிருக்கேன். அதில் ஒரு இடத்துல வந்து ஜிவி சாருக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதும் போது பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன டைட்டில் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து ஃபைட்டிங் ஸ்டார் அப்படின்னா அப்படின்னு சொல்லி கொடுத்து, அது ஃபைட்டிங் ஸ்டாருன்றதான் ஃபுல்லாகவே அந்த சாங்கில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபைட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ப்ரூஸ்லி படத்துக்கு அப்புறமா வந்து ஜிவிபிரகாஷ் வந்து ஃபைட்டிங் ஸ்டார் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா நண்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இயராக இது அமைய வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்கும் ஒரு நல்ல இயராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைட்டிங் ஸ்டார் இதெல்லாம் சும்மா இழுத்து விட்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டார்லிங் ஜிவி பிரகாஷ் அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி தான் கண்டினியூ ஆகும். இந்த ஃபைட்டிங் ஸ்டார்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்கள் அந்த சாங் பார்த்துருப்பீங்க, சின்ன பசங்க அந்த குட்டி பசங்க ஆரம்பித்து அது எப்படி போகும் அந்த சாங். ஒரு ஃபன்னான ஒரு ஃபைட்டிங் ஸ்டார் தான் அந்த படத்தில் தான் ஒரு ஃபைட்டிங் ஸ்டார். அப்போது சண்டை போடுவாரான்னு தெரியாது, நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். என்ன சொல்கிறது, பொங்கல் வரும் திருப்பி. டார்லிங்க்கு அப்புறம் எனக்கு பொங்கலில் ரிலீஸ் ஆகிற ஒரு ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம். ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் ஒரு யங் டீம், ஒரு நியூ கம்மர் டிரெக்டர், திருப்பி ஒரு ஃபஸ்ட் டைம் டிரெக்டர். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் அவருக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. எல்லாருமே ஒரு யூஸ்வலாக டயலாக் காமெடி, டயலாக் ஹியூமர் அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன். இது வந்து டார்க் ஹியூமர், ஒரு விஷுவலிஸ்டிக்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். காமெடி படங்களே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் நிறைய சொல்கிறாங்க. இனிமேல் சீரியஸான படங்களும் வருது அடுத்தடுத்து, ஸ்கிரிப்ட் ஓரியன்டான ஃபிலிம்ஸு. இது வந்து ஒரு டார்க் ஹியூமர், ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். அந்த விஷுவலு, அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ட்ரீட்மெண்ட்டு. அவர் வந்து நாளை இயக்குனரில் செலக்ட் ஆன டைரக்டர், அவருக்குன்னு ஒரு தனி கிராஃப்ட் இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட் அவருக்கு கொடுங்க. இந்த மொத்த டீம் எல்லாருமே, என்னோடய கோ ஆர்டிஸ்ட், என்னோடய ப்ரொடியூசர்ஸ், என்னோடய ரைட்டர்ஸ், லைட்மேன், ஸ்டண்ட் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு வந்து படம் பாருங்கள், அவங்களாம் பிடிக்கும் நம்புகிறேன். அப்புறம் அந்த டேக்லைன்லாம் வேணாம். தேங்க்ஸ். Good evening everyone. Prashant has specifically asked me to speak about him, so I will speak only about Prashant sir. He loves to eat. He loves biryani. He likes flirting with girls. And no, he's like an overgrown child. He's a very, very good director. He has a great sense of humor, and I think that will show in the film. I want to thank everybody who was associated with the project. Shankar sir, Prashant sir, GV, Bala, Shatika, all the other artists, Manoj sir, all the assistant directors, they've really, really helped me. Mani, Guru, Shankar, all of you guys are great. And thanks GV for giving us such fabulous music. I want to thank you as a music director. I love Sugar Mint Kari. I think it's one of my career best numbers. And of course Brinda Master for bringing it to life. Please watch the film. It's releasing this Pongal and I hope you'll like it. Thank you. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து பாருங்கள். நன்றி. இதுக்கு மேலே என்ன பேசுறீங்க? ஐயோ இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை சார். இது ஃபஸ்ட்டு நான் பிரசாந்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் நாளை இயக்குனர் பண்ணும்போதே உங்களே தானே வில்லனை வச்சு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படியே சும்மா விளாடாதீங்க நீங்கள் அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக. அப்போ முண்டாஸ்பட்டிலாம் முன்னுக்கு நடந்தது, அதே மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சார். நானும் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி. இது உண்மையிலே ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஜோக்கர் கட்டப்பில் வருமே, ஜோக்கர் மாதிரி நடிச்சிருக்கேன்னு எதிர்பார்க்குறாதீங்க. அதில் முடிஸ்டாண்டாக தான் இருக்காது, அவங்கள மாதிரி நடிக்க முடியாது கண்டிப்பாக. இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட இதில். நன்றி. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்போ சும்மா ஒரு பையன் கேமரா வாங்கியிருக்கானேன்னு தான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தோம். எடுத்து சரி என்ன பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்கப்போ எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்து, என்ன தம்பி ஃபுட்டேஜ்லாம் எப்படி வச்சுருக்க அப்படின்னா, இல்லை நான் எடிட்டர் யாருமே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் வந்து சென்னையிலேருந்து மனோஜ்க்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அவர் எடிட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ தான் நாளை இயக்குனர் ப்ரோக்ராம் சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் போனேன். போய் சும்மா தான் கொடுத்தேன் சிடி. எங்கள் இன்னொரு அண்ணன்
சுரேஷன் அவர் தான் கூப்பிட்டு போய் எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றதுனா சொல்லி அந்த சிடி அவர் கையால் தான் கொடுத்தாரு. அவர் கொடுத்த நேரம் என்னன்னு தெரில, ஒரு வாரத்தையே திரும்ப திடீர்னு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டாங்க. எனக்கே ஒரே ஷாக்கு, இன்னும் இந்த பட்டு போய் செலக்ட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு. சரி போன இன்டர்வியூன்னாங்க. அப்புறமே சரி போன இன்டர்வியூ எப்படியும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவானுங்க அப்படின்ட்டு போனாங்க. சிவனேஷன்னு ஒருத்தர் டேரக்டர், அவர் என்ன சொன்னார்னா, தம்பி இது வரைக்கும் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அந்த பசங்க தான் நல்லா பண்ணி டெக்னிக்கலாக நல்லா பண்ணி தருவாங்க. ஆனால் நீ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க, உனக்கு டெக்னிக்கலாக ஒன்றுமே தெரியல, பட் ஸ்கிரிப்டாக ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ வந்து பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உனக்காக இந்த சான்ஸ் தரேன், நீ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படி தான் அந்த ட்ராவல் ஆரம்பிச்சிது. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அண்ணனுக்கு தேங்க்ஸ். மனோஜ் கியான் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணது. ஸோ மனோஜ் கியானுக்கு தேங்க்ஸ். நிறைய படம் வந்து அவர் வேறு மாதிரி ஆக்கி விட்டுருக்கு. எலிமினேட் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு படத்தை பார்த்து இதெல்லாம் படம் அப்படிம்பானுங்க, அதுக்கு போய் விட்ட போய் திரும்ப ஒரு எடிட் பண்ணி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அது டெக்னிக்கலான அவார்ட்னு வாங்கியிருக்கோம் அந்த படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி மனோஜ் கியான் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் சங்கர் கேமராமேன், அவர் வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட். செம்ம இப்போ பார்க்குறவங்க, டீசர் பார்க்குறவங்க, ட்ரெய்லர் பார்க்குறவங்க எல்லாமே யார் கேமராமேன் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரும் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டீம். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் உமேஷ் வரல, இன்றைக்கி ஏதோ பிஸியாக இருக்காரு, இல்லை நிறையா படம் பண்ணிகிட்ருக்காரு. கத்தி சண்டை ரீசெண்டாக பண்ணார், அவரும் வரல. அவரும் த்ரிஷா நேந்தருக்கு அப்புறம் பழக்கம் ஜி சார் மூலியமாக தான். அவரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த காட்ஃபாதர் செட்டு அதெல்லாமே செட்டெல்லாம் பயங்கரமாக வந்திருக்கு. அப்புறம் ஜி சார் சொல்ல வேணும், அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு புது டேரக்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னா யோசிக்காமல் வாடா பண்ணலான்டா வாடா அப்படின்னா, போன தடவை சொன்ன மாதிரி தான் அதை கதை எப்படி கேட்டான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் பரவாயில்ல வாடா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட். அப்புறம் இந்த ப்ரொடியூசர்ஸ் 3 ப்ரொடியூசர், செல்வகுமார், விட்டல் சார், ரவிச்சந்திரன் சார், இது வரைக்கும் என்ன பண்ணுற, எத்தனை நாள் ஷூட்டு, இது வரைக்கும் பட்ஜெட் போடல, எப்படி பண்ணேன்னு கேட்கல. ஃபஸ்ட்டு கதை கேட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ படம் பார்த்துருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அவங்களுடைய தலையீடு இருந்தது. ஸோ நான் ரொம்ப ஜாலியாக படம் பண்ணேன், ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு. இந்த சான்ஸ் வாங்கி கொடுத்தது யாருன்னா பாலசரவணன். அவன் தான் என்னோடய நண்பன், இந்த ஸ்கிரிப்ட்லேயும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஜிவி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணான். அப்புறம் வந்து செல்வகுமார் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணான். அவன் மூலியமாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். யாரும் இங்கே இல்லை, இப்போ எல்லாம் ஒரு ஷூட்டில் மாட்டியிருக்கான், திடீர்னு அரேஞ்ச் பண்ணனால எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. படம் ரிலீஸ் ஆக போகுது, உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள் போதும். ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணுங்கள், உங்களை நம்பி தான் எடுத்துருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணு தம்பி, எது சொன்னாலும் பண்ணு தம்பி, விடு தம்பி, பார்த்துக்கலாம் தம்பி அப்படிம்பாரு. அப்புறம் பாலா, மேனேஜர் பாலா, அவனும் அப்படி தான், சாரி பாலா, அவரும் அப்படி தான். ரொம்ப என்ன கேட்டாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த லொக்கேஷன்னாலும் சிட்டியில் எங்கெங்கே எடுக்க முடியாதோ அந்த லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சி கேட்பேன். அது இந்த படத்துக்கு எதுக்கடா இந்த மாதிரி லொக்கேஷன்னா அப்படிமா, இல்லைடா வேணும், அதான் எடுத்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்புறம் காமராஜன், அப்புறம் சண்முகம், அப்புறம் கேஷியர் சங்கர், அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோடய தம்பிகள், அப்புறம் என்னோடய நண்பன் மூர்த்தி, மணி, சத்யராஜ், சத்யன், குரு, இவங்கெல்லாம் ரொம்ப, ரமேஷ், நிறைய பேர் இருக்காங்க. அப்போவும் வந்துட்டு போயிட்டாங்க. சக்தி எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் எவ்வளோ திட்டினாலும் வாங்கிட்டு ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணோம் இந்த படம். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு ப்ரெஸ் மீட்டில், அடுத்த படம் ப்ரெஸ் மீட்டில் சந்திப்போம். தேங்க்யூ. இந்த படத்துக்கு பிரசாந்த் பாண்டியராஜ், திரு பாண்டியராஜ் அவர்களின் தவுப்புதல்வன்னே சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்துக்கு அறிமுக டைரக்டர். ரொம்ப நல்ல காமெடி, எப்படி படத்தை சொன்னாரோ அதே மாதிரி எடுத்தார். என்ன ஃபுட் எக்ஸ்பென்சஸ் தான் கொஞ்சம் பட்ஜெட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. டைரக்டருக்கு நம்ம சொன்ன பட்ஜெட்டை விட எல்லாத்தையும் பட்ஜெட்டில் கொடுத்தாரு. சாப்பாடு செலவு மட்டும் பட்ஜெட்லேருந்து ஏற்றிட்டார். நல்ல பொங்கலுக்கு ஜனவரி 13ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். உங்கள் அனைவரின் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. The world is not only for humans. Jaya Lakshmi. அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அந்த சர்வ் பட்டன் இருக்குல்ல, அதுதான் சீக்கிரம் அமுக்குங்க.